ஹலோ காய்ஸ், நம்ம பிஃபோர் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா என்கல்ஃபிங் அதோட 4 டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்கில் எப்படி இருக்குன்னு மார்க் பண்ணி காமிச்சேன். நான் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறேன்னா அந்த 4 டைப்ஸும் லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட மார்க் பண்ணி காட்டுறேன். எந்த டைம் ஃப்ரேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக டே 1 வச்சுருக்கேன். இப்போ ஸோ இது பைஇஜி. பைஇஜிக்கு உங்களுக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு செல் கேண்டில் இருக்கணும், செகண்டு பை கேண்டில் இருக்கணும். இதுக்கு என்ன ரீசன்? செல்லர்ஸ் இருக்காங்க, ஆனால் செல்லர்ஸை விட இங்கே நெக்ஸ்ட்டு பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. பைக்கு ரூல்ஸ் என்னன்னா செல் கேண்டிலுக்கு மேலே நெக்ஸ்ட்டு பை கேண்டில் மஸ்ட்டாக பாடி க்ளோஸ் வச்சுருக்கணும். வெரி வெரி மஸ்ட்டு. பாடி க்ளோஸ் இருந்தால் தான் அது வந்து ஈஸியாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது ஒரு பைஇஜி. தென் திஸ் ஆல்சோ பைஇஜி. இதுக்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் விக்கு வந்துட்டு போயிருக்கு, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலே இந்த பிஃபோர் செல் கேண்டிலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்கா, அது இருந்தாலே பைஇஜி வேலிட் ஆகிடும். இதுவும் பைஇஜி தான். பைஇஜி. This one also பைஇஜி. Then இதுவும் பைஇஜி தான். இப்போ இந்த ஏஜில் பாருங்களேன், இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுவும் பைஇஜி தான். நமக்கு 1 or 2 கேண்டில், அது இங்கே எத்தனை கேண்டில் வேணும் இடையில இருந்துருக்கலாம். ஒரு செல் கேண்டில் இருக்கு, இதில் ஃபஸ்ட்டு கேண்டில் பை கேண்டில், அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் கேண்டில் தான் போயிட்டு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்படி இருந்தாலும் வேலிடு. இங்கே 2 கேண்டில் இருக்கலாமா ப்ரோ? அப்படிலாம் இல்லை. இங்கே 2 கேண்டில் இருக்கலாம், 3 கேண்டில், 4th 5th, எத்தனை கேண்டில் வேணால் இருக்கலாம். எத்தனை கேண்டில் இருந்தாலும் இந்த செல் கேண்டிலில் பாடி க்ளோஸ் வச்சுருந்தா இதுதான் பை கேண்டில். தென் என்னன்னா இங்கே ஒரு செல் கேண்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பையாக இருக்கும் நமக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வேலிட். இங்கே சென்டரில் ஒரு செல் கேண்டில் இருந்தாலும் அது நமக்கு வேலிட் கிடையாது. இப்படி தான் இருக்கணும் மார்க்கெட்டு. இப்படி இருந்தால் இது வேலிடான பை கேண்டில். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது இன்னும் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்ன ஒரு பைஇஜி மேலே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், என்ன டைம் ஃப்ரேம், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வர வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த பை கேண்டில் எப்படி மார்க் பண்ணணும்னா இது பை கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்கு, பை ஆகி, ஆனால் இதை பாடி க்ளோஸ் பண்ண முடியல இந்த செல் கேண்டிலுக்கு மேலே. ஸோ விக் வச்சுட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த வந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான பை கேண்டில் தான். இது பை கேண்டில். திஸ் ஒன் ஆல்சோ பை கேண்டில் தான். இதெல்லாம் நம்ம இந்த ஜோனில் இங்கே வரப்பெல்லாம் எப்படி என்ட்ரி பார்க்கலான்னு அடுத்த வர வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. திஸ் ஒன் இஸ் பை கேண்டில். இன்னும் இந்த ஈஜி கேண்டில் நான் 4 சொன்னேன் உங்களுக்கு. ஈஜியில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இருக்குன்னு. ஆனால் மொத்தம் இன்னும் 5 கேண்டில் டைப்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் லெவல் சொல்லுவாங்க. அட்வான்ஸ் லெவலில் இந்த 4 டைப்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு 5th ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா என்னென்னு சொல்லித்தரேன். இது பைஜில் இப்போ உங்களுக்கு அவ்வளோக்கு ஒன்றும் டவுட் இருந்திருக்கு, அது கிளியர் ஆகிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து செல் கேண்டில் பார்க்கலாம். நம்பர் 2 வந்துட்டு செல் ஈஜி. ஃபஸ்ட்டு பை ஈஜி முடிஞ்சிருச்சு. அதாவது
இதில் 4 டைப்ஸஸ். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ செகண்ட் டைப் வந்து எப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், சேம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு இப்போ அப்படியே செல்லிஜி. இப்போ செல்லிஜிக்கு ரூல்ஸ் என்ன? ஒரு பைக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பைக் கேண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பைக் அடுத்து செல் கேண்டில் இருக்கணும். இதுதான் ரூல்ஸ் செல்லிஜுக்கு. இங்க இருக்கு பாருங்க. இந்த கிரீன் வந்து பைக் கேண்டில் ஃபர்ஸ்ட். செகண்டா அது கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. இது செல்லிஜி. ஒரு பைக் கேண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு செல் ஆகியிருக்கு, ஆனா இது கீழே பாடி க்ளோஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து செல்லிஜி. இது ஒரு வேலிடான செல்லிஜி. இதுல நாம அதாவது இந்த ஜோன்ல எப்படி என்ட்ரி நம்ம செல்லுக்கு பார்க்கலாம். அதெல்லாம் பிஃபோர் ஒரு ஆஃப்டர் ஒரு வீடியோஸ்ல என்னென்ன நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கு செல்லிஜி எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். திஸ் ஒன் ஆல்சோ செல்லிஜி. வேற எங்கெங்க செல்லிஜி இருக்கு இதுல? இது வந்து ஒரு செல்லிஜி. பைக் கேண்டில் நெக்ஸ்ட் ஒரு செல் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு செல் கேண்டில், ஐ மீன் செல் இஜி. அது இந்த எக்ஸாம்பிள் தான் லைவ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த கேப் அப் கேப் டவுன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது இங்க நடந்திருக்கு பாருங்க. இதுல இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பை இஜி இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த இஜி எங்க பாருங்களேன். இதுல பாடி வந்து இதுல இங்க கீழே விக் தான் இருக்கு. இது வந்து இப்ப செல்லிஜா வேலிடா கன்சிடர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். எப்படின்னா, இங்க ஒரு செல்லி பைஜ் இருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. தேர்ட் வர கேண்டில் எங்க இங்க ஓப்பன் ஆயிருக்குமா பிரைஸ்? செல் கேண்டில்னால பிரைஸ் ஓப்பன் ஆகி அங்க இருந்து மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்து அகைன் மேல போய் செல் கேண்டில்னா இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு கேண்டில் எப்படி மூவ் ஆகும்னு தெரியும் தானே? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இது பை கேண்டில்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே இது வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டு இங்கே க்ளோஸ் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கும். இது கேப் அப்னால அப்படி காட்டுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க இருந்து அடுத்து செல் கேண்டில்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரைஸ் கீழே போயிட்டு மேலே சாரி கீழே போயிட்டு இங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கு ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ப்ரைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பை கேண்டில், நெக்ஸ்ட் செல் ஆகியிருக்கு, இங்க முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, அடுத்து மார்க்கெட் அப்படி கீழே வந்துட்டு இங்க வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்ப இங்க எப்படி இருக்கும்னா, இது வந்து பாடி க்ளோஸ் வச்சதா தான் கணக்கு மார்க்கெட். ஐ மீன் இங்க ஒரு செல்லு கேண்டில் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம செல் ஈஸியா கன்சிடர் பண்ணலாம். நாம செல்லிஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துலலாம் எப்படி என்ட்ரி பார்க்கலாம், அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. இது ஒரு செல் ஈஸி. லைவ்ல சும்மா இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகும் இதெல்லாம் செல் ஈஸியா வேலிடா எடுக்கலாமா இல்லையான்ட்டு. ஸோ அது ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. தென் இங்க பாருங்க, இது ஒரு செல் ஈஜி. அதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் என்ன கேண்டில்னு பார்க்கணும். இது என்ன கேண்டில்னே தெரியல. இங்க பாருங்க, இது வந்து பை கேண்டில். ஸோ இந்த மாதிரி டைம்ல மோஸ்டா இந்த அளவு பாடி இருக்க கேண்டில் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன் நானு. மோஸ்டா ஈஜி ட்ரேடர்ஸ்மே இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி இருக்க கேண்டில் இப்போ பாடி என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க என்ன கேட்டேன்னா. அதெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு செல் கேண்டில் எங்கே இருக்கு? திஸ் ஒன் செல். இது ஒரு செல் ஈஜி. செல் ஈஜி. இப்போ மார்க்கிங்கில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காது. சப்போஸ் டவுட் இருந்தால் 1 or 2 டைம்ஸ் வீடியோவை அகைன் பண்ணி பாருங்கள், ரிப்பீட் பண்ணி. எனி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கூட நீங்கள் கேட்கலாம். மோஸ்ட்டாக இது ஃப்ரீயாலாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு செல் கேண்டில். இதில் பாருங்களேன், குறைச்சிக்கலாம். இங்கே ஒரு பை கேண்டில் ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்து செகண்ட் கேண்டில் உள்ள இருக்கு. தேர்ட் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் இந்த பை கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் வைக்க முடியல, வெறும் விக் தான் வச்சிருக்கு. தேர்டா வந்த கேண்டில் தான் பாடி வந்து இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து செல் ஈஜி வேலிட். நீங்க உடனே என்ன டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு? இது செல் ஈஜி தானே, மார்க்கெட் இங்க இருந்து செல்லு தானே ஆகணும், ஏன் வந்துட்டு இங்க வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்குன்னு. ஸோ உள்ளார எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், சிஎம்பி எப்படி, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? என்கல்ஃபிங்கில் 4 டைப்ஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த பை ஈஜி பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று இந்த செல் ஈஜி. இந்த 2 டைப் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து என்ன, அடுத்து தேர்ட் என்ன இருக்குது? பை ஈஜி ஃபெயில்டு, செல் ஈஜி ஃபெயில்டு. இது வந்து தேர்டு ஃபோர்த்து டாபிக். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 டாபிக் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ணுங்க, ஆர் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.